ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கிச்சனுக்கு தேவையான ரொம்பவே ஈஸியான ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா பனானா வச்சு தான். ஜென்ரலாகவே இந்த பனானா மட்டும் சீக்கிரமாகவே பிளாக் ஆயிடும், ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிரும்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த பனானாவோட எண்ணில் குட்டி குட்டியாக கொசு வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் இருக்க தான் இப்படி ஒரு பிளாஸ்டிக் கவர் கட் பண்ணி எடுத்துகிட்டு பனானாவோட மேல் பகுதியில் நல்லா சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பனானா மேலே கொசுவும் வராது, சீக்கிரமாக பழமும் கருப்பாக செய்யாது. வீட்டில் இந்த புதினா எல்லாம் வாங்கினா க்ளீன் பண்ண ரொம்பவே டைம் ஆகும். பட் இனி அந்த கவலையே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற பாத்திரம் இருந்தால் போதும், எவ்வளோ கட்டு புதினா கூட ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நமக்கு டைமும் மிச்சம் ஆகும். இந்த மாதிரி வடிகட்டுறது இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் தான். ஆப்போசிட் டைரெக்ஷனில் புதினாவை உருகி எடுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாகவே வந்துடும். லாஸ்ட் டைம் கிச்சன் ஹேக்ஸ் வீடியோவில் எக்லேருந்து எப்படி ஒயிட்டை மட்டும் தனியாக எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் அதே மாதிரி எக்லேருந்து ஒயிட்டை மட்டும் தான் எடுக்க போகிறோம், பட் வேறு மெத்தடில். வீட்டில் இந்த மாதிரி குட்டி ஹோல் போட்ட கரண்டி இருந்துச்சுன்னா போதும். எக்கை உடச்சி இந்த கரண்டி மேலே ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஆட்டுனா போதும், எக் ஒயிட் மட்டும் தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் வந்துடும். ஹேக் நம்பர் 4, டெய்லியும் ரைஸ் வைக்க குக்கர் யூஸ் பண்ணுவோம். பட் அது க்ளீன் பண்ணுற டைம் குக்கரை மட்டும் ஒழுங்காக க்ளீன் பண்ணுவோமே தவிர அதோட விசிலை ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டோம். பட் அதில் அழுக்கு நிறையாவே சேர்ந்துருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அதை டீப் க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ அதுக்கு பேக்கிங் சோடா, லெமன், லைட்டாக விம் லிக்விட் மட்டும் போதும். இது மூணையும் கலந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த விசிலை ஊற வச்சுட்டு வேஸ்ட்டான ஒரு டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு க்ளீன் பண்ணால் போதும். சும்மா பளிச்சுன்னு புது விசில் மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். வீட்டில் எக்கெல்லாம் பாயில் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கடாய் அப்படி இல்லாட்டி ஒரு குட்டி பாத்திரத்தில் போட்டு பாயில் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ சம்டைம்ஸ் எக் உடஞ்சிரும் அண்ட் கேஸும் வேஸ்ட்டாக தான் போகும். ரொம்ப நேரம் ஏதோ எடுக்கிற மாதிரியே இருக்கும் அந்த எக் பாயில் ஆகிறதுக்கு. அதுக்கான ஒரு ஈஸியான ஹேக் தான். சின்ன குக்கர் இருந்தால் போதும், அதில் முட்டையை போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சா போதும். ஜஸ்ட் ஒரு விசில் போதும், எக் அழகாக வெந்துடும். நமக்கும் அது உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ வண்டு வர நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதுவும் பிளாஸ்டிக் பாட்டிலில் சீக்கிரமாகவே வந்துடும். அதுக்கு நம்ம எப்போவுமே இந்த தால் ஐட்டம்ஸ், ரவா இதெல்லாத்தையும் லைட்டாக வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். நெக்ஸ்ட் ஹேக் பார்த்திங்கன்னா இந்த மில்க், ஜூஸ் இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த வடிகட்டி கரெக்டாக கிளாஸ் மேலே நிற்கவே நிற்காது. அப்படியே ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி ஆயிரும். இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கேப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு துளி கூட சிந்தாது. நீங்களே பாருங்கள். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த கட்டரில் வச்சு ஈஸியாக கட் பண்ணிடுவோம். பட் அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது எப்படி கொஞ்சமாச்சு கீழே சிந்திடும். அப்படி சிந்தாமல் இருக்க இந்த வெஜிடபிள்ஸ் கட்டர் எண்ணிலேயே பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும். அது வழியாக நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுற டைம் வெளியே எதுவுமே கொட்டவே கொட்டாது. எல்லாமே அழகாக பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துடும். இந்த வுட்டில் இருக்க சாப்பிங் போர்டெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ரொம்ப நாள்லாம் வரவே வராது. ஒரு மாதிரி அங்கங்கே கருப்படித்த மாதிரி ஆயிரும். நான் கொஞ்ச நாள் விட்டதுக்கே இந்த கண்டிஷன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள். வீக்லி ட்வைஸ் ஆச்சு லைட்டாக பேக்கிங் சோடா, லெமன் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ஊற வச்சு டீப் க்ளீனிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த சாப்பிங் போர்டெல்லாம் ரொம்ப நாள் வரும். எந்த ஒரு வுட் ஐட்டம்ஸுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், அது வேஸ்ட்டு தான். எப்பவும் கேஸ்கெட் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா தண்ணியில் தான் போட்டு வைப்போம். பட் அதுக்குன்னு ஒரு இடத்தையே அடைக்கும். ஒரு மாதிரி வலுவலுப்பாக ஆயிரும்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேஸ்கெட் சிலதெல்லாம் ரொம்ப நாள் கூட வரவே வராது. இதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்னா நம்ம கேஸ்கெட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கேஸ்கெட் ரொம்ப நாள் வரும். அடிக்கடி மாற்ற வேண்டிய நிலைமையும் நமக்கு வராது. அவ்வளோதான் மை டியர் மக்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.